டிசம்பர் மாதத்தின் அந்த குளிரிரவு கொடைக்கானலை ஒரு வெள்ளை போர்வையைப் போலச் சுற்றியிருந்தது. மணி இரவு 11:45. சில்வர் ரிங் எஸ்டேட்டின் இரும்பு கேட் மெல்லத் திறக்கும் சத்தம் கேட்டது. ஆனால் அதை கேட்க அங்கே யாரும் இல்லை. எஸ்டேட்டின் காவலாளி மாரிமுத்துவை தவிர. மாரிமுத்து கையில் இருந்த டார்ச் லைட்டை அடித்தான். யார் அங்கே என்று அவனது குரல் காற்றில் கேட்டது. பதில் இல்லை. பனிமூட்டத்திற்குள் ஒரு நிழல் அசைவது மட்டும் தெரிந்தது. அடுத்த வினாடி ஒரு கனமான இரும்பு ராடு மாரிமுத்துவின் தலையில் இறங்கியது. அவன் அலறக்கூட நேரமில்லாமல் சரிந்தான். அடுத்த நாள் காலை கொடைக்கானல் காவல் நிலையத்தின் இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் சில்வர் ரிங் பங்களாவின் உள்ளே நுழைந்தபோது அங்கே நிலவிய அமைதி அவரை அச்சுறுத்தியது. அந்த பங்களா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி புருஷோத்தமனுக்கு சொந்தமானது. ஹாலில் இருந்த சோஃபாவில் புருஷோத்தமன் அமர்ந்த நிலையில் இறந்து கிடந்தார். சார், கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு, ஆனா விசித்திரமா இருக்கு என்று கான்ஸ்டபிள் குமார் தயக்கத்துடன் சொன்னார். அர்ஜுன் சடலத்தை உற்று பார்த்தார். நீதிபதியின் கண்கள் அகலத் திறந்திருந்தன. ஆனால் அவரை சுற்றிலும் ஒரு விசித்திரமான அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அவரை சுற்றி நூற்றுக்கணக்கான பழைய புத்தகங்கள் கிழித்து போடப்பட்டிருந்தன. அத்தனை புத்தகங்களும் குற்றவியல் சட்டங்கள் தொடர்பானவை. அதைவிட முக்கியமாக நீதிபதியின் வலது கையில் ஒரு காகிதத் துண்டு திணிக்கப்பட்டிருந்தது. அர்ஜுன் கையுறை அணிந்து அதை மெதுவாக எடுத்தார். அதில் இரத்தத்தால் எழுதப்பட்டிருந்தது, நீதி சாகும், ஆனால் தீர்ப்பு வாழும். இது முதல் அத்தியாயம். அர்ஜுன் நெற்றியை சுருக்கி யோசித்தார். நீதிபதி புருஷோத்தமன் தனது பணிக்காலத்தில் பல முக்கியமான தீர்ப்புகளை வழங்கியவர். குறிப்பாக தூக்கு தண்டனை நீதிபதி என்றே அழைக்கப்பட்டவர். யாரோ பழிவாங்க வந்திருக்கிறார்கள். விஷயம் பெரிதானது. மீடியாக்கள் நீதிபதி கொலை வழக்கு என்று தலைப்புச் செய்திகளை அலறவிட்டன. கமிஷனர் ஆபீஸில் இருந்து அர்ஜுனுக்கு அழுத்தம் அதிகரித்தது. சீக்கிரம் குற்றவாளியை பிடிக்கணும் அர்ஜுன், இது சாதாரண கேஸ் இல்ல. அர்ஜுன் உதவிக்கு தனது பழைய நண்பனும் இப்போது பிரைவேட் டிடெக்டிவாக இருப்பவனுமான ரிஷியை அழைத்தான். ரிஷி கிரிமினல் சைக்காலஜி கரைத்து குடித்தவன். சம்பவ இடத்திற்கு வந்த ரிஷி வீட்டை ஒரு முறை சுற்றி வந்தான். அர்ஜுன் கொலைகாரன் வீட்டுக்குள்ள நுழைய எந்த பலவந்தமும் பண்ணல. காவலாளியை கொன்னவன் முன் கதவு வழியா உள்ள வரல, சமையலறை ஜன்னல் வழியா வந்திருக்கான். ஆனா உள்ள வந்ததும் நேரா ஹாலுக்கு வந்து நீதிபதியை கொன்னிருக்கான் என்றான் ரிஷி. அதுல என்ன விசித்திரம்? நீதிபதி இறக்கும்போது மணி இரவு 12. ஆனா அவர் முன்னாடி இருந்த டீப்பாயில் 2 டீ கப்புகள் இருக்கு. ஒண்ணுல லிப்ஸ்டிக் கரை, இன்னொரு கப்புல பாதி டீ இருக்கு. நீதிபதி தனியா இல்ல. கொலை நடக்கும்போது அவரோட யாரோ ஒரு பெண் இருந்திருக்காங்க. ரிஷி சுட்டி காட்டினான். அர்ஜுன் அதிர்ந்தாரு. ஆனா நீதிபதி புருஷோத்தமன் மனைவி இறந்து 10 வருஷம் ஆச்சு. அவர் தனியாதான் இருக்காரு. வேலைக்கார பெண், காலையில வந்துட்டு போயிடுவா. அப்போ அந்த பெண் யார்? ரிஷி கேள்வியை எழுப்பினான். அந்த கேள்வியின் சூடு தணியும் முன் காவல் நிலையத்திற்கு ஒரு பார்சல் வந்தது. அது அர்ஜுன் பேருக்கு வந்திருந்தது. உள்ளே ஒரு பென் டிரைவ் மற்றும் ஒரு பழைய டைரி. பென் டிரைவை கம்ப்யூட்டரில் போட்டார்கள். ஒரு வீடியோ ஓடியது. இருட்டு அறையில் முகம் தெரியாத ஒரு உருவம் வாய்ஸ் மாடுலேஷன் செய்யப்பட்ட குரலில் பேசியது. இன்ஸ்பெக்டர் அர்ஜுன், மிஸ்டர் ரிஷி, உங்களை இந்த ஆட்டத்தில் வரவேற்கிறேன். புருஷோத்தமன் ஒரு ஆரம்பம்தான். அடுத்த 24 மணி நேரத்துல இன்னொரு முக்கியமான நபர் சாகப் போகிறார். அவரை காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்துங்க. க்ளூ அந்த டைரியில இருக்கு. வீடியோ முடிந்தது. ரிஷி அந்த பழைய டைரியை புரட்டினான். அது 1995 ஆண்டுக்கான டைரி. அதில் டிசம்பர் 12ஆம் தேதி பக்கம் மட்டும் கிழிக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு தேதி டிசம்பர் 12 என்றான் அர்ஜுன் பதற்றத்துடன். இல்லை அர்ஜுன், 1995 டிசம்பர் 12 என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் க்ளூவை கொடுக்கும், ரிஷி தீவிரமாக சொன்னான். அர்ஜுனும் ரிஷியும் பழைய கோப்புகளை தேடினார்கள். 1995 டிசம்பர் 12 கோயம்புத்தூரில் நடந்த ஒரு சம்பவம் அவர்கள் கண்ணில் பட்டது. ஒரு புகழ்பெற்ற தொழிலதிபர் முருகவேல் மற்றும் அவர் குடும்பத்தினர் கொடூரமாக கொல்லப்பட்ட வழக்கு. அந்த வழக்கில் முருகவேலின் கார் டிரைவர் மாணிக்கம் என்பவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை வழங்கியவர் நீதிபதி புருஷோத்தமன். மாணிக்கம் தூக்குல போடப்பட்டு 20 வருஷம் ஆச்சு. அர்ஜுன் ஃபைலை மூடினான். அப்போ இது யார்? மாணிக்கத்தோட ஆவி வந்து பழி வாங்குதா? ஆவி இல்ல அர்ஜுன், மாணிக்கத்துக்கு ஒரு மகன் இருந்தான். பேரு வருண். அப்போ அவனுக்கு 10 வயசு. அந்த சம்பவத்துக்கு பிறகு அவன் காணாம போயிட்டான். அவன் இப்ப திரும்பி வந்திருக்கலாம், ரிஷி கணித்தான். அவர்கள் அடுத்த இலக்கு யார் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே டைரியின் கடைசி பக்கத்தில் ஒரு கவிதை போன்ற குறிப்பு இருந்தது.
பொய்கள் கட்டிய கோட்டையில் உண்மையின் குரல் நசுக்கப்பட்டது. சாட்சிகள் ஊமையானால் சுவர்களே பேசும். அடுத்த பலி மௌன சாட்சி. யாரு அந்த மௌன சாட்சி? அர்ஜுன் குழம்பினான். ரிஷி கண்களை மூடி யோசித்தான். அந்த வழக்குல முக்கிய சாட்சியாயிருந்தது யாரு? டாக்டர் சுனில்குமார். அவர்தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்தவர். மாணிக்கம் தான் கொலைகாரன்னு உறுதிப்படுத்தினது அவரோட ரிப்போர்ட் தான் என்றான் அர்ஜுன். டாக்டர் சுனில்குமார் இப்ப எங்க இருக்கார்? அவர் ரிட்டையர் ஆகி ஏற்காட்டில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்கார். வண்டியை எடு அர்ஜுன். அடுத்த குறி அவர்தான். கொடைக்கானலில் இருந்து ஏற்காட்டிற்கு செல்லும் வழி நெடியது. அவர்கள் காரில் பறந்தார்கள். ஆனால் நேரம் அவர்கள் கையில் இல்லை. ஏற்காட்டை அடைந்த போது மாலை 6 மணியாகிவிட்டது. மலைப்பாதை வளைவுகளில் பனி அடர்த்தியாக இருந்தது. டாக்டர் சுனில்குமாரின் பங்களா காட்டின் தனிமை பகுதியில் இருந்தது. அவர்கள் கேட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். டாக்டர் சுனில்குமார் என்று கத்தினான் அர்ஜுன். வீடு திறந்திருந்தது. ஹாலில் ஒரு பழைய கிராமபோன் இசைத்துக் கொண்டிருந்தது. ஒரு நாற்காலியில் டாக்டர் சுனில்குமார் கட்டப்பட்டிருந்தார். அவர் வாயில் பிளாஸ்திரி ஒட்டப்பட்டிருந்தது. அவருக்கு முன்னால் ஒரு டைமர் ஓடிக்கொண்டிருந்தது. பாம் என்று கத்தினான் ரிஷி. அர்ஜுன், வெளியே போ என்றான் ரிஷி. ரிஷி வேகமாக ஓடிச் சென்று சுனில்குமாரின் கட்டுகளை அவிழ்க்க முயன்றான். ஆனால் அந்த டைமர் பாம்புடன் இணைக்கப்படவில்லை. அது ஒரு பழைய டெலிவிஷனுடன் இணைக்கப்பட்டிருந்தது. டைமர் 0 ஆனதும் டிவி ஆன் ஆனது. அதே முகம் தெரியாத உருவம் திரையில் தோன்றியது. தாமதம் மிஸ்டர் ரிஷி, ரொம்ப தாமதம். திடீரென வீட்டின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இருட்டில் ஒரு துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்டது. அர்ஜுன் டார்ச் லைட்டை அடித்தான். டாக்டர் சுனில்குமாரின் நெற்றியில் ஒரு தோட்டா பாய்ந்திருந்தது. அவர் சரிந்து விழுந்தார். ஜன்னல் வழியாக ஒரு உருவம் குதித்து ஓடுவதை ரிஷி பார்த்தான். அர்ஜுன், நீ பாடிய பார்த்துக்கோ, நான் அவனை துரத்துறேன் என்று சொல்லிவிட்டு ரிஷி இருளில் பாய்ந்தான். காடு மரங்கள் அடர்ந்த பகுதி. ரிஷி அந்த உருவத்தை துரத்திக் கொண்டே ஓடினான். அந்த உருவம் ஒரு பழைய தேவாலயத்தின் இடிபாடுகளுக்குள் நுழைந்தது. ரிஷி உள்ளே சென்றான். நில்லு, நீ தப்பிக்க முடியாது. ரிஷி துப்பாக்கியை நீட்டினான். அந்த உருவம் நின்றது. மெதுவாக திரும்பியது. அது ஒரு பெண், கையில் துப்பாக்கியுடன் நின்றாள். ரிஷி அதிர்ச்சி அடைந்தான். அது மாயா. நீதிபதி புருஷோத்தமன் வழக்கில் விசாரணைக்கு உதவிய ஜூனியர் வக்கீல். மாயா, நீ ஏன் இதை செய்யற? ரிஷி அதிர்ச்சியில் கேட்டான். மாயா சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு பைத்தியக்காரத்தனம் இருந்தது. ஏன் பண்றனா? ரிஷி, நீ புத்திசாலி. ஆனா நீயும் முழு உண்மையை கண்டுபிடிக்கல. நான் வருண் இல்ல, நான் மாணிக்கத்தோட பொண்ணு. ரிஷிக்கு தூக்கி வாரி போட்டது. மாணிக்கத்திற்கு ஒரு மகன் மட்டும்தான் இருந்ததாக பதிவு இருந்தது. சாமாம் ரெக்கார்ட்ஸ் அப்படித்தான் சொல்லுச்சு. ஏன்னா நான் அப்போ ஆசிரமத்துல வளர்ந்தேன். எங்க அப்பா அப்பாவியா தூக்குல தொங்கினப்போ இந்த சமுதாயம் வேடிக்கை பார்த்தது. நீதிபதி புருஷோத்தமன், டாக்டர் சுனில்குமார், இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பொய்யை உண்மையாக்கினாங்க. உண்மையான கொலைகாரன் முருகவேலோட பிசினஸ் பார்ட்னர். அவனை காப்பாத்த எங்க அப்பாவை பலிகடா ஆக்கினாங்க. அதுக்காக இப்போ கொலை செய்வியா? இது கொலை இல்ல ரிஷி, இது தண்டனை. மாயா ஆக்ரோஷமாக சொன்னாள். இன்னும் ஒருத்தன் பாக்கி இருக்கான். அந்த பொய் கேச ஜோடிச்ச போலீஸ் அதிகாரி. யார் அது? உன் நண்பன், அர்ஜுனோட அப்பா, ரிட்டையர்ட் கமிஷனர் தேவ்ராஜ். ரிஷி உறைந்து போனான். அர்ஜுனின் தந்தைதான் அந்த வழக்கின் விசாரணை அதிகாரி. மாயா, துப்பாக்கியை கீழே போடு. பழிவாங்கிறது எதற்கும் தீர்வல்ல. ரிஷி சமாதானப்படுத்த முயன்றான். இனிமேல் இழக்க எனக்கு எதுவும் இல்லை என்ற மாயா திடீரென ரிஷியை நோக்கி சூடாமல் மேலே இருந்த பழைய மணிக்கூண்டு மணியின் கயிற்றை சுட்டாள். அந்த பிரம்மாண்டமான வெண்கல மணி அருந்து கீழே விழுந்தது. அந்த சத்தத்திலும் புகையிலும் மாயா மறைந்து போனாள். ரிஷி வேகமாக வெளியே வந்து அர்ஜுனுக்கு போன் செய்தான். அர்ஜுன், உன் அப்பாதான் அடுத்த டார்கெட். உடனே சென்னைக்கு போறோம். அர்ஜுன் நம்ப முடியாமல் தவித்தான். எங்கப்பானும் அந்த வழக்கை நேர்மையாத்தான் விசாரிச்சார்னு நினைச்சேன். நேர்மையோ பொய்யோ, மாயா இப்ப அவரை கொல்ல போறா. அவளை தடுத்தாகணும். சென்னையில் கமிஷனர் தேவராஜ் வீட்டில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. ரிஷியும் அர்ஜுனும் அங்கே காத்திருந்தார்கள். மாயா எப்படி உள்ளே வருவாள் என்று அவர்களுக்கு தெரியாது. அவள் மாறு வேடமிடுவதில் கில்லாடி என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். இரவு விருந்து ஒன்று தேவராஜ் வீட்டில் நடந்து கொண்டிருந்தது. பல முக்கிய புள்ளிகள் வந்திருந்தார்கள். ரிஷி ஒவ்வொரு முகத்தையும் கண்காணித்தான். கேட்டரிங் சர்வீஸ், கிளீனர்கள், விருந்தினர்கள் என யாரையும் சந்தேகிக்க வேண்டியிருந்தது. திடீரென தேவராஜ் மேடையில் மைக் பிடித்து பேச ஆரம்பித்தார். இன்றைய நாள் எனக்கு முக்கியமான நாள். அப்பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஜெனரேட்டர் ஆன் ஆவதற்குள் ஒரு சலசலப்பு. ரிஷி தனது நைட் விஷன் கண்ணாடியை மாட்டிக்கொண்டான். கூட்டத்தில் ஒரு சர்வர் வேஷத்தில் இருந்த நபர் கையில் கத்தியுடன் தேவராஜை நெருங்குவதை பார்த்தான். அர்ஜுன்,
மேடைக்கு வலது பக்கம் கத்தினான் ரிஷி. அர்ஜுன் பாய்ந்து சென்று அந்த நபரை தள்ளினான். கத்தி தேவராஜின் தோள்பட்டையில் கீறிக்கொண்டு சென்றது. விளக்குகள் வந்தன. அந்த சர்வர் வேஷத்தில் இருந்தது மாயா அல்ல, அது ஒரு வாடகை ரவுடி. திசை திருப்பல் என்று கத்தினான் ரிஷி. மாயா வேற எங்கேயோ இருக்கா? அவர்கள் வீட்டை சோதனையிட்டார்கள். தேவராஜின் அறையில் ஜன்னல் திறந்திருந்தது. தேவராஜின் மருந்து பாட்டில்கள் மாற்றப்பட்டிருந்தன. அவர் ஹார்ட் பேஷண்ட். அவர் மாத்திரையை மாத்தி வச்சிருக்கா? ரிஷி கத்தினான். ஆனால் அதற்குள் தேவராஜ் மூச்சிறைக்கத் தொடங்கினார். அவர் வாய் நுரை தள்ளியது. உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மருத்துவமனை வராண்டாவில் அர்ஜுன் அழுது கொண்டிருந்தான். எங்கப்பா பிழைப்பாரா ரிஷி? டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா மாயா இன்னும் இங்கதான் இருக்கா. அவ வேலையை முடிக்காம போக மாட்டா. ரிஷி கண்களை சுழற்றினான். மருத்துவமனையின் மொட்டை மாடியில் ஒரு நிழல் தெரிந்தது. ரிஷி அதை நோக்கி ஓடினான். மொட்டை மாடியில் பலத்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. மாயா விளிம்பில் நின்றிருந்தாள். கீழே சென்னையின் விளக்குகள் மின்னின. மாயா, போதும், நிறுத்து. ரிஷி துப்பாக்கியை உயர்த்தினான். மாயா திரும்பினாள். அவள் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. நான் ஜெயிச்சிட்டேன் ரிஷி. தேவராஜ் சாகலைனாலும் இனிமேல் பிணமாதான் வாழ்வார். அந்த விஷம் அவரை படுத்த படுக்கையாக்கிடும். என் அப்பாவும் அம்மாவும் பட்ட வேதனைக்கு இதுதான் சரியான தண்டனை. சட்டத்தை கையில் எடுக்க யாருக்கும் உரிமை இல்ல. சட்டம் தோற்று போகும்போது தனி மனிதன் ஆயுதம் ஏந்திரான். மாயா விரக்தியாகச் சிரித்தாள். உன்னை கைது செய்ய போறேன். என்னை யாரும் சிறையில் அடைக்க முடியாது என்று சொன்ன மாயா பின்னோக்கி நகர்ந்தாள். வேண்டாம் மாயா. ரிஷி ஓடினான். ஆனால் அவள் மாடியிலிருந்து கீழே குதித்தாள். ரிஷி ஓடிச் சென்று எட்டி பார்த்தான். கீழே ஒரு லாரி வைக்கோல் போர்களுடன் போய்க் கொண்டிருந்தது. மாயா அதில் விழுந்து அந்த லாரி நிற்காமல் சென்று கொண்டிருந்தது. அவள் தப்பித்து விட்டாள். 3 மாதங்களுக்கு பிறகு தேவராஜ் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு சக்கர நாற்காலியில் முடங்கினார். அவர் செய்த தவறுக்கு இயற்கை வேறு விதத்தில் தண்டனை கொடுத்திருந்தது. ரிஷி தனது அலுவலகத்தில் அமர்ந்து காப்பி குடித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு தபால் வந்தது. அதில் ஊர் பெயர் இல்லை. உள்ளே ஒரு செஸ் காயின் குவீன் மற்றும் ஒரு சிறிய குறிப்பு இருந்தது. ஆட்டம் இன்னும் முடியல, இது இடைவேளை மட்டும்தான். ரிஷி அந்த குறிப்பை பார்த்து புன்னகைத்தான். ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். தூரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் இருந்தது. காத்திருக்கிறேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான்.